வணக்கம் ஓவியா. உதகையில் துவங்கிய உரைப்பனி பொழிவால் மினி காஷ்மீர் போல் காட்சியளிக்கிறது. இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை பரவலாக மழை பெய்து வந்தது. இந்நிலையில பார்த்தோம்னாக்க இன்று முதல் உரைப்பனியோட தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பா பார்த்தோம்னாக்க உதகை படகு இல்லம், பேருந்து நிலையம் மற்றும் அரசு தாவரவியல் பூங்கா போன்ற பகுதியில் பச்சை புல்வெளிகள் முத்து கம்பளம் பதிந்தது போல காட்சி அளிக்கிறது. மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த உரைப்பனியின் காரணமாக காலை நேரத்தில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. காலை நேரத்தில் அவர்கள் இந்த மலை காய்கறிகள் அறுவடை செய்வதற்காக செல்வார்கள். ஆனால் பார்த்தோம்னாக்க இன்று அவர்களால் செல்ல முடியாத காரணம் ஏற்பட்டுள்ளது. அவர்கள் தொப்பி, சால்வை போன்ற கம்பளி போன்றவற்றை அணிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பார்த்தோம்னாக்க ஆங்காங்கே தீ மூட்டி தங்களுடைய கைகள் காட்டும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை பார்த்தோம்னாக்க சுற்றுலா பயணிகள் வருகை குறைவாக காணப்படுகிறது. மேலும் பார்த்தோம்னாக்க வாகனங்கள் மீது இந்த உரைப்பனி கொட்டியது. இதை பார்த்தோம்னாக்க அந்த வாகனங்கள் மீது கொட்டிய உரைப்பனியினால் வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமத்துக்குள் ஆளாகி உள்ளனர். ஓவியா, விவரங்களுக்கு நன்றி ஸ்காட். நீலகிரி மாவட்டம் உதகையில் கடும் உரைப்பனி பொழிவு தொடங்கியிருக்கிறது. இதனால் உதகை மினி காஷ்மீர் போல காட்சியளிக்கிறது. அனைத்து இடங்களிலும் பனி படர்ந்து அழகாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக வீடுகள், வாகனங்கள் மற்றும் தாவரங்கள் மீது பனித்துளிகள் படர்ந்து காணப்படுகிறது. அதிகாலையில் கடும் குளிர் நிலவுவதால் மக்கள் நடமாட்டம் சாலையில் குறைவாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. வீதிகளில் நெருப்பு மூட்டி குளிர்காயும் பொதுமக்கள் அதிகாலையில் குறைந்த அளவே வெளியில் செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது குறித்தான காட்சிகளை தற்போது பார்க்கலாம்.